வெல்கம் டு பிரிதாஸ் இன்னைக்கு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மஷ்ரூம் கிரேவி. ரொம்ப சுவையானது. வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் 250 கிராம் எடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு ஒரு 2-3 பீஸ் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தேங்காய் துருவனது ஒரு 1/2 கப்பு. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு. அப்புறம் மல்லி வந்து ஒரு ஸ்பூனு. இது எல்லாமே வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையானது தான். அப்புறம் வெள்ளைப்பூண்டு, இஞ்சி செம்ம அளவு எடுத்துருக்கோம். குருமிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 4-5, பச்சை மிளகு 2, கிரீன் சில்லி, அப்புறம் ஆனியன், பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸு 1, தக்காளி ஒரு மீடியம் சைஸு 1. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரை பேன் எடுத்துகிட்டு அது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ அதில் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். ஏன்னா பெரிய வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப இனிப்பாக ஃபீல் ஆகும். அதனால் 2ஐயும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும். இப்போ இது அதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் பச்சை மிளகு அது 2 எடுத்துருந்தோம் இல்லையா, அது சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதுவும் கூட இதில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது ஒரு லைட்டு கோல்டன் கலரில் வரணும். வாங்க ஃபஸ்ட்டு இதை வதக்கி விட்டுருக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பூண்டு ஒரு 3 பல்லும், இஞ்சியும் ஒரு சின்ன துண்டு எடுத்துருந்தோம் சம அளவு. அதை அரைச்சி எடுத்துகிட்டு பாருங்கள், அது 1 ஸ்பூனு. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பச்சை வாசனை போகணும், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகணும். நல்லா அது வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ அது கூட என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்தது ஒரு மீடியம் சைஸு தக்காளி எடுத்துருந்தோம் இல்லையா, அதை சின்னதாக துண்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா, இது சீக்கிரம் வதங்கி கிடைக்கிறதுக்காக ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்போ நமக்கு சீக்கிரம் வதங்கி கிடைக்கும். வாங்க ஒரு கொஞ்சம் லைட்டாக இப்போ தூவி விட்டுக்கலாம். இப்போ இது வதங்கும்போது சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும். ஓகே, இப்போ வதக்கி விட்டுட்டோம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் பேஸ்ட் பதக்கி இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி. அதுக்கப்புறம் இது சிக்கன் ஃப்ளேவரில் இருக்கும். இந்த மஷ்ரூம்ங்கிறது காளான் வந்து சிக்கன் டேஸ்ட்டில் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் கூட ஆகிறதுக்காக சிக்கன் மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் கரம் மசாலா, கறி மசாலா பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் மல்லிப்பொடி ஒரு 1 ஸ்பூன். ஓகே, இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போதும். ஓகே, 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ எல்லா மசாலா பொடியும் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா பேஸ்ட் பார்த்துக்கு வதக்கி வரணும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்தோம்ல காளான், அதையும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். இந்த பொட்டேட்டோ காளான் இதை நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இது நல்லா வெந்து வர்றதுக்காக, இது ஃப்ரை ஆயிடுச்சு ஆல்ரெடி, இது கொஞ்சம் கூட வெந்து வர்றதுக்காக தண்ணி ஊற்றிட்டு, அதே மாதிரி தேங்காய், காஞ்ச மிளகு, ஜீரகம், குருமிளகுலாம் எடுத்துருந்தோம்ல, அதெல்லாம் அரைச்சி இதில் ஊற்றிட்டோம். இப்போ நல்லா கொதி வந்திருக்கு. இது நல்லா கொதி வந்து ஒரு 10-15லேருந்து காளான் நல்லா வேகணும். உருளைக்கிழங்கு பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு சீக்கிரம் வந்துடும். ஆனால் காளான் நல்லா வேகணும். நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறதுனால அந்தளவுக்கு இது இல்லை. நல்லா 15-20 நிமிஷம் வேகணும். பார்த்தீங்களா, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த கலரில் வரும். இது சப்பாத்தி, நான், இந்த மாதிரி தோசை, இட்லி, சாதம் இப்படி எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டு. செஞ்சு பாருங்கள். ஓகே, நம்மளோட மஷ்ரூம் இப்போ ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர் ஆல். பை பை. டேக் கேர்.